பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள தேவன் காலையிலும் மாலையிலும் நம்மை கலிகூற பண்ணி அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய இரக்கங்களை நிறைவாய் தந்து அவருடைய இரக்கங்களால் நம்மை முடிசூட்டி நம்மை வழிநடத்த நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்நாட்களை பார்க்கலும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. இந்நாட்களை பார்க்கலும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிற தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். நீதிமானுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்போது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நீதிமானுடைய வாழ்க்கை காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்நாட்களை பார்க்கலும் முன் நாட்கள் நல்லதாய் இருந்தது என்று நீ சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் அங்கே நலமாயிருந்தது என்று நீ சொல்லாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே படிக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைய குறித்து நாளைக்கு நான் அப்படி இருப்பேன், அடுத்த வருஷம் இப்படி இருப்பேன் என்று சொல்லி நீ பெருமை பாராட்டக்கூடாது. ஒரு நாள் எதென்ன காரியங்களை நமக்கு பிறப்பிக்கிறது உண்டு பண்ணுகிறது என்று நமக்கு தெரியாது. நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு வேதம் நமக்கு இடம் தரவில்லை என்று பார்க்கிறோம். யாக்கோபு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவத்தோடு தேவ பிள்ளைகளாகி நாம் காணப்படுவோம். இந்நாட்களை பார்க்கலும் முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய கரத்தில் இந்த நாளை கொடுத்து அதை ஆசீர்வாதமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை மேன்மையும் கொண்டு வருகிறதா இருக்கும். அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் அவ்விதமாய் முடிசூட்டி தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். நித்தமயங்களை விசாரித்து வழிநடத்துகிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய சந்தோஷம் தந்து கர்த்தர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாய் காணப்பட கர்த்தர் கிருபை தார். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.